போகி பண்டிகையை ஒட்டி சென்னையில் மக்கள் பழைய பொருட்களை அதிகாலையில் எரித்ததால் கரும் மேகம் சூழ்ந்து வானம் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் பாண்டியன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ரமணப்பிரியா, போகி பண்டிகையொட்டி சென்னை மாநகர் முழுவதுமே நேற்று நள்ளிரவு முதலே தங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை மற்றும் துணிகள், பழைய கழிவுகள் ஆகியவற்றை வீட்டிற்கு வெளியே எரிப்பது வழக்கம். அந்த வகையில் நேற்று நள்ளிரவு முதல் பல்வேறு வகையான பழைய பொருட்களை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை எரித்ததனால் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் வானத்தில் புகைமூட்டத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு பெய்த லேசான சாரல் மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் பனியுடன் கூடிய அந்த காற்று மாசானது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை, கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி சாலை ஆகிய பகுதிகளில் வானத்தில் புகைமூட்டம் சூழ்ந்து சாலையே புகைமூட்டத்தோடு காணப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலையிலிருந்தே சென்னையில் புகைமூட்டம் நீடித்து வருகிறது. மழை பனிப்பொழிவுடன் புகைமூட்டமும் சேர்ந்து கொண்டதால் சாலையில் செல்பவர்கள் வாகனத்தினுடைய முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே பயணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் சென்னையின் அண்ணா சாலை, பூந்தமல்லி, நெடுஞ்சாலை மற்றும் மெரினா, காமராஜர் சாலை உள்ளிட்ட மாநகர் பகுதிகள் அனைத்திலும் இந்த பனிமூட்டத்துடன் கூடிய புகைமூட்டமானது காணப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் புறநகர் பகுதிகளான தாம்பரம், செங்குன்றம், மதுரவாயல், பூந்தவல்லி, அம்பத்தூர், கேளம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் இந்த புகைமூட்டமானது அதிகமாக காணப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. சாலைகளில் மட்டுமின்றி ரயில் போக்குவரத்து செல்லக்கூடிய அந்த ரயில் தண்டவாள பகுதிகளிலும் இந்த புகைமூட்டமானது நிரம்பி காணப்படுவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அந்த காற்று மாசு அளவீடானது 79 இருந்ததாகவும் அதில் இருக்கக்கூடிய காற்றின் நுண்துகள்கள் 10 PM மட்டுமே கண்டறியப்பட்டிருந்தது. ஆனால் இன்று போகி தினத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் இந்த பழைய பொருட்களை எரித்ததன் காரணமாக இன்று காலை 5 மணி நிலவரப்படி சென்னையில் 66 பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக காற்றின் தர குறியீடு ஆலந்தூரில் 72ஆகவும், பெருங்குடியில் 71ஆகவும், அரும்பாக்கத்தில் 70ஆகவும், மணலியில் 64ஆகவும், ராயபுரம் மற்றும் வேளச்சேரியில் தலா 63ஆகவும், கொடுங்கையூரில் 56ஆகவும் பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களை பொறுத்த மட்டில் செங்கல்பட்டில் நேற்று 135 இருந்ததாகவும், கோவையில் 96ஆகவும், கடலூரில் 83ஆகவும், மதுரையில் 72ஆகவும் பதிவாகி இருந்தது. அதே சமயம் இன்று அதிகாலை முதல் பல்வேறு பகுதிகளிலும் இந்த காற்று மாசானது அதிகரித்து காணப்பட்டிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு எரித்த புகைமூட்டத்தின் அளவீடு 5 மணிக்கு அளவிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 5 மணிக்கு மேலேயும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் இந்த பழைய பொருட்களானது எரிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக இதற்கு அடுத்த அளவீட்டில் இந்த புகை மாசானது அதிகரித்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.